ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இந்த இரண்டில் ஒன்றை தொட்டு விடும். 2 சக்தி வாய்ந்த விளக்கினை தொட்டுவிடு தங்கமே. உன்னை பற்றி சொல்கின்றேன். உன் வாழ்க்கை இனி எப்படி பிரகாசமாக இருக்கும் என்பதை பற்றி சொல்கின்றேன். காமாட்சி விளக்கினையும் குத்து விளக்கினையும் பார்த்தாயா? இரண்டையுமே தொட வேண்டும் என்று தோன்றுகின்றது அல்லவா? இருந்தாலும் ஒன்றை மட்டும் தொடு தங்கமே. உன்னை பற்றி சொல்கின்றேன். காமாட்சி விளக்கினை தொட்டு விட்டாயா? அதனின் மகத்துவத்தையும் தெரிந்து கொள் தங்கமே. காமாட்சி அம்மனுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் என்பதால் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெற வேண்டி திருமணங்களில் மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கை ஏந்தி கொண்டு வலம் வரவும், புகுந்த வீட்டிற்கு செல்லும் மணப்பெண் அங்கு முதலில் காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கும் சொல்கின்றார்கள். காமாட்சி விளக்கின் முக்கியத்துவம் அதிகமாக உள்ளது. சக்தி வாய்ந்த காமாட்சி விளக்கினை நீ தொட்டுவிட்டாய். தங்களுடைய குல தெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வணங்கும் பொழுது காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குலதெய்வத்தின் ஆசியும் கிடைக்கும். தங்களுடைய குலதெய்வம் எது என தெரியாமல் தவிப்பவர்கள் காமாட்சி அம்மனையே தங்கள் குலதெய்வமாக நினைத்து கொண்டு, நீயே என் குலதெய்வமாய் இருந்து என் குலத்தை தழைக்க காப்பாற்றி என வணங்கியபடி விளக்கேற்றி வழிபடலாம். அதற்கு காமாட்சி தீபம் என்று பெயர். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த தீபத்தை நீ தொற்றுவிட்டாய். இனி உன் வாழ்க்கையும் அவ்வாறு மகத்துவம் பெற்றதாயே இருக்கும். இனி சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். நீ நீடோடு சந்தோஷமாக வாழப் போகின்றாய். உனக்குள் இருக்கும் அத்தனை கவலைகளும் விலகப் போகின்றது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் உச்சத்தை நீ அடைய போகின்றாய். கஜலட்சுமியின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் காமாட்சி விளக்கு மங்கள பொருட்களில் ஒன்று என்பதால் பூவும் பொட்டும் வைத்து மங்களத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபட்டு வரும் இல்லத்தில் வறுமை என்பதே இருக்காது. சில குடும்பங்களில் பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்குகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதும் உண்டு. திருமண சீர்வரிசைகளில் மணப்பெண்ணுக்கு காமாட்சி அம்மன் விளக்கும் 2 குத்து விளக்குகளும் அவசியம் வழங்குவது இன்றும் நடைமுறையில் உள்ளது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே. உன்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் உள்ள எல்லா இருள்களையும் நீக்கி இறைவனின் அருள் ஒளியை அருளும் காமாட்சி அம்மன் விளக்கு உனக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்கட்டும் தங்கமே. இன்னும் சிலரோ குத்து விளக்கினை தொட்டுவிட்டாயா தங்கமே? குத்து விளக்கும் சாதாரண விளக்கு அல்ல, மகிமை வாய்ந்த விளக்கு. 5 முகம் கொண்டதும். ஒரு முகம் சாந்தமான மனநிலையை தரும். 2 முகம் குடும்பத்தில் துயரங்கள் நீங்கும், செல்வம் தரும், சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். 3 முகம் செய்யும் செயல்களில் தடைகள் நீங்கும், வெற்றி கிடைக்கும், மனதில் நம்பிக்கை கூடும். 4 முகம் சொத்து சுகங்கள் சேரும், ஆரோக்கியம் மேன்மையடையும். 5 முகம் குறைவு இல்லாத நல் வாழ்க்கையை தரும். இவை தவிர வாரம் ஒரு நாள் பசுனையில் பஞ்சமுக தீபம் ஏற்றுவது சால சிறந்தது எனினும் அதே சமயத்தில் விளக்கு ஏற்றுவதற்கு என்று சில சம்பிரதாயங்களும் உண்டு. அதையும் அவசியம் பின்பற்ற வேண்டும் தங்கமே. நீ தொட்ட 2 விளக்குகளுமே சக்தி வாய்ந்த விளக்குகளாகும், மகத்துவம் நிறைந்த விளக்குகளாகும். 2 விளக்கையுமே நீ உன்னுடைய வீட்டில் ஏதாவது ஒன்றை ஏற்றி வழிபட்டு வா தங்கமே. நிச்சயம் என்னுடைய ஆசி உனக்கு கிடைக்கும். தெற்கு திசை தவிர்த்து மற்ற எந்த திசையிலும் தீபமுகம் இருக்கலாம். தீபத்தை தரையில் வைக்கக்கூடாது. காமாட்சி அம்மன் விளக்கு என்றால் ஒரு பித்தளை தட்டு அல்லது தாமிரம் அல்லது பஞ்சலோக தட்டில் அரிசி, துவரை, உளுந்து, மஞ்சள், கிழங்கு வைத்து அதன் மேல் விளக்கை வைத்து தீபமேற்ற வேண்டும். குத்து விளக்கு என்றால் ஒரு சிறிய வாழை இலையில் அரிசி வைத்து அதன் மேல் விளக்கை வைத்து தீபமேற்ற வேண்டும். இப்படி பூஜை செய்து வா தங்கமே. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக மாற உள்ளது. 2இல் ஒன்றை தொட்டுவிட்டாய். இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக மாற உள்ளது. மகிழ்ச்சியாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.